எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்களில் இந்திரா காந்தி. அவங்க இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க எவ்வளோ எளிமையாக எப்படி நாட்டுக்கு சேவை செஞ்சாங்கன்னு நினைக்கும்போது ஒரு பெண்ணாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் எனக்கு ஏதேதோ கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் நான் இந்திரா காந்தி தான் நினச்சிக்குவேன். ஏன்னா அவங்க எவ்வளோ இந்த நாட்டை எப்படி காப்பாற்றினாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதெல்லாம் நான் ஒரு உதாரணமாக என் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் அவங்க டெல்லியில் கொலை செஞ்சது அது என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. அப்புறம் அப்போ நான் டெல்லியில் தான் இருந்தேன். அவங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்னால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. அப்புறம் அவங்களுக்கு ஃப்ளவர் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காலில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரணுன்னா ஹோல் டெல்லி எவ்வளோ பெரிய கலாட்டாவாக இருந்ததுன்னா அது சொல்லவே முடியாது. கடைசியில் நான் நான் டாஜ் ஹோட்டலில் இருந்தேன், அங்கே வச்சுருந்தாங்க ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு யாரோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் நைட்டு 12 o'clock போனால் அவங்கள படுக்க வச்சுருந்தாங்க. இங்கே எல்லாம் அடிப்பட்டதெல்லாம் அப்படி இருந்தது. இந்த காலில் அந்த பூ வச்சுட்டு அதை எப்படி எனக்கு என்ன அவங்க ஒரு பூ மாதிரி. இந்திரா காந்தி எல்லா பெண்களுக்கும் அவங்கள பிடிக்கும். ஒரு அரசியல்வாதின்றது ஒரு பக்கம், ஆனால் ஒரு ஆஸ் எ லேடி அந்த டிக்னிஃபைடாக அந்த நடந்து வருது, அந்த ஒரு எளிமை, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவங்க எவ்வளோ பெரிய ஒரு தலைவி அப்படின்றது எங்கள் மாதிரி பெண்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. போய் அவங்க பாதத்தில் பூ வச்சுட்டு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, நான் அப்போ அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது நான் டெல்லியில் இருந்து பாருங்கள். அதனால் இந்திரா காந்தி கடைசி அவங்க முகத்தை பார்க்குற எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. உண்மையிலே எனக்கு ஒரு என்னன்னு சொல்கிறது, சில ஒரு துக்கத்துலேயோ ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் அவங்கள பார்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெண்.